ஸோ இன்னைக்கு சேம் தான். எக்ஸசைஸ் 1.4ல 6th தேர்ட் சப்டிவிஷன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11025 இது வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லாங் டிவிஷன் மெத்தட்க்கு என்ன பண்ணணும்? பெருசாக டிவிஷன் எப்படி போடுறீங்களோ சேம் தான்ப்பா. இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. சரியா? ரைட். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சம் தான் உங்களுக்கு லாங் டிவிஷனில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றத தெளிவாக சொல்லி கொடுக்கும். சரியா? ரைட். இப்போ நான் நம்பரை பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ரூலே அதான், ரைட்ல இருந்து லெஃப்ட் தான் பிரிக்கணும். ரெண்டு ரெண்டா தான் பிரிக்கணும். ரெண்டு ரெண்டா பிரிக்கும் போது இந்த 1 பாருங்க தனியா மாட்டிக்கிச்சு. ஸோ அப்போ இது எப்படி பார்க்கணும்னா, இது 1, இது 10, இது 25 இப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? தனி டிஜிட்டா பிரிக்க கூடாது. புரியுதா? சரி, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, நாம யூஸ்வலா இப்படி பிரிச்ச பிறகு இங்க 1 தானே இருக்கு. நாம இந்த 1 எந்த டேபிள்ல வருதுன்னு பார்ப்போம். ஆனா இங்க ஸ்கொயர் டேபிள்ல தான் பார்க்கணும். நார்மல் டேபிள் இதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. எந்த இடத்துலையுமே நார்மல் டேபிள் வராது. ஸோ 1 into 1 1. ஸோ அப்போ 1 1s are 1. இங்க நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 10 கீழே இறக்குறேன். ஸோ இப்போ இந்த 10 வச்சு என்னால எதுவுமே சால்வ் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 25வும் கீழே இறக்குறேன். நம்ம டிவிஷன்ல பார்ப்போம். நான் டிவிஷன் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், ரெண்டு நம்பர்ஸை ரெண்டு டேர்ம்ஸை ஒட்டுக்கா கீழே இறக்குறேன் அப்படிங்கும்போது டிவிஷனுக்கு என்ன ரூல்? ரெண்டு நம்பர்ஸை அட்ட ஸ்டேஜில் கீழே இருக்கும்போது டிவிஷனில் என்ன பண்ணுவோம்? ஒரு 0 சேர்த்திப்போம். அதே தான் இங்கேயும் லாங் டிவிஷன்லையும் ரெண்டு டேர்ம்ஸ் எடுக்கும்போது நான் 0 சேர்த்திக்கிறேன். இது கிளியரா இருக்கா? ரைட். அடுத்தது, இப்போ இந்த இடத்துல நான் எழுதணும், நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இன்டூ 2. ஸோ 10 into 2 20. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்க ஒரு கோடு போடணும், இங்க ஒரு கோடு போடணும். இப்போ லாஸ்டா பாருங்களேன், 25ன்னு இருக்கு. ஸோ 25 அப்படின்னா அது எந்த இடத்துல வந்துச்சு டேபிள்ஸ்ல? 5 5s are 25. ஸோ செக் பண்ணிக்கோங்க, இங்க ஒரு 5, இங்க ஒரு 5. ஸோ 205 into 5 போட்டு பாருங்க. நல்லா கவனிக்கணும். இந்த டேர்ம் அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் ஹிண்ட் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலா. 20 போட்டுட்டு இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. ஸோ 5 5. ஸோ அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? போட்டு பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 205ன்னு போட்டுட்டு 105ன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ஆன்சர் வரலன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி போடக்கூடாது. நீங்க இங்க கொடுத்துருக்கிற இந்த கேப்ல நீங்க போட்டதை தான் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ டெஃபினட்டா மல்டிப்ளை பண்ணா 1025 நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. சரி? ஸோ மை ஆன்சர் இஸ் 105. இது என்னோட ஆன்சர். சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11,025 இஸ் 105. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.